பாவம் ஓரிடம் பழிகள் ஓரிடம் பல பேர் வாழ்க்கையில் நடக்கும். உண்மை என்பது ஊமையாகவே கொஞ்ச காலம்தான் இருக்கும். கற்புக்கு இலக்கணம் வகுக்கும், பெண்மைக்கு களங்கங்கள் உரைக்கும். யாருக்கும் தீர்ப்பொன்று கிடைக்கும், தர்மத்தின் கண்ணை அது திறக்கும். ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகமெல்லாம் அதை காட்டிலும் எத்தனையோ தேவலே. ஒரு வாலும் இல்லை, 4 காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே. அற்புதமானவர்களே, இன்றைய சிந்தனையை நான் பேசலாம்னு நினைக்கிற போது எனக்கு இந்த பாடல் தான் ஞாபகம் வந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த பாருங்கள், திரு வாலிசர் எழுதின பாட்டு அவர் சொல்கிறார் பார், பாவம் ஓரிடம் பழிகள் ஓரிடம் பல பேர் வாழ்க்கையில் நடக்கும். உண்மை என்பது ஊமையாகவே கொஞ்சம் காலம்தான் இருக்கும். கற்புக்கு இலக்கணம் வகுக்கும், பெண்மைக்கு களங்கங்கள் உரைக்கும். யாருக்கும் தீர்ப்பொன்று கிடைக்கும், தர்மத்தின் கண்ணை அது திறக்கும். திரு எம்ஜிஆர் அவரோட தர்மத்தை பற்றி, உண்மையை பற்றி, சமூகத்தை பற்றி அவ்வளவு அக்கறை யாராலுமே பண்ண முடியாதுங்க. எந்த விஷயத்துக்கு வந்தாலும் சமூகத்துக்கு வந்துடுவார் அவர். ஒரு மகன் பிறக்கிறான்னு சொன்னாலும் சமூகம் வந்துடுது, ஒரு டூயிட்டுனாலும் சமூகம் வந்துடுது, ஒரு சமையல்காரனாக போனால் சமூகம் வந்துடுது, ரிக்ஷாக்காரனாக போனால் சமூகம் வந்துடுது, தொழிலாளியாக போனால் சமூகம் வருது, எல்லாத்தையும் சமூகம் வருதுங்க. இந்த சமூகத்தை பற்றிய பிரஞ்சை இன்றைக்கி இருக்கிற நடிகர்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற சமூகவியலாளர்களுக்கு, இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எந்த வழியை தேடி பாருங்கள், ரொம்ப அரிதாக போச்சு. ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி பெண்மைக்கு அவ்வளோ பெரிய களங்கம். இங்கே பாருங்கள், தெலுங்கானாவில் ஒரு பெண், ஒரு அமைச்சர் சுரேகான்னு பேர், காங்கிரஸுடைய அந்த அமைச்சர், அந்த அம்மா தெலுங்கானாவில். அங்கே பாருங்கள், சமந்தான்னு ஒரு நடிகை, அந்த அம்மாவே ஏற்கனவே பெரிய பாதிக்கப்பட்டு ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து அவங்களுக்குள்ள சில பிரச்சனை வரத்தான் செய்யும். அது பாவம் தனியாக போராடி கிராடி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு. அது குறித்து சொல்கிறது கூட கூச்சமாக இருக்குது எனக்கு. ஒரு பெண் அமைச்சர், ஒரு பெண்ணாக இருக்கிற நீ அதை பேசலாமா? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெண் அமைச்சராக இருக்கிற நீ, ஒரு பெண் இல்லையா? அந்த பெண்ணுக்கு எவ்வளோ தெரியுமா? அதை சொல்கிறது கூட, விமர்சிக்க கூட, யார் தெரியாத கூட தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நான் பேசுகிறேன், அதான் நான் அப்படியே விட்டுறேன். அதாவது அதை சொல்கிறதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டே ஒரு பெண்ணை பற்றி களங்கம் சொல்கிறீங்களே, அந்த மாதிரி அது எப்படி உங்களால் முடியுது? இந்த மாதிரி நான் சில விஷயங்கள் இருக்குது. நான் இப்போ இங்கே தான் எனக்கு வருத்தம் எங்கே வருதுன்னா, நம்ம மேலே தான் நம்ம கோபம் வருது. உடனே யாருடைய இருள் வாழ்க்கைன்னா அது ஓடி போய் பார்க்குறாங்க. நான் பார்க்குறேன் யூடியூப்பில் சில விஷயங்கள்லாம் ஒருத்தர் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறார். ஒரு உச்ச நட்சத்திரம், அவர் இப்போ அப்போலோ போயிட்டார் 2 நாளைக்கு முன்னால். உடனே பாருங்கள், அவர் அவ்வளோ தான், இனிமேல் வர முடியாது, அதுக்குதுன்னு. என்னங்க இதெல்லாம்? இது ஒரு பிழைப்பா? இப்படி பேசுறது கூட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதே. நீங்கள்லாம் எந்த மாதிரி கதி ஆக போகிறீங்க? என்ன கொடுமையாக இருக்குங்க. அதாவது இன்றைக்கி இருக்கிற சமூகத்தோட அக்கறை யாருக்குமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்ததுன்னு. இன்ன வரைக்கும் அது ஒரு தீர்வு இல்லை. இவன் தான் செஞ்சான், இவன் தான் பண்ணான், சிபிஐ வருது, தடையாளிச்சிட்டாங்க, போனால் மாற்றி இன்னும் கூட ஒரு தெளிவான ஒரு நிலைக்கு அங்கே வரல. பெண்மை எல்லா இடத்துலையும் பரிகசிக்கப்படுது, பெண்மை எல்லா இடத்துலையும் பாதிக்கப்படுது. ஒரு பெண்மை தான் முதல்ல பலியாகுது. இப்போ நம்ம பார்க்குறோம், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய சண்டை எங்கே 3வது உலகப் போர் முன்னிடுமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் முதல்ல பாதிக்கப்படுறாங்க யார்? பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. தானாக பாதிக்கிறாங்களா? குழந்தையும் சேர்த்து அவங்க கூட்டு போகணும், அவங்க பாதுகாக்கணும். இவங்க விட்டு ஓடிடுவாங்க ஆண்கள். ஒரு ஆண், நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆண் பெண்ணாக மாறி பார்க்கணும். ஒரு ஆண் ஒரு நாளாவது நம்ம பெண்ணாக வாழ்ந்தால் எப்படி இருப்போம், அந்த மாதிரி இடத்துக்கு போனால் எப்படி இருப்போம்னு அவங்க கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், அவலமாக இருக்குது. இந்த உண்மையை நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்கள்கிட்ட. ஒரு சேய் உண்டு. ஒரு 2 கால்களும் இல்லாத ஒருத்தன் ஓடினா, அவன் ஓடினதை ஒரு கண்கள் இல்லாத ஒரு குருடன் பார்த்தான். அப்படி குருடன் பார்த்தான்னு ஒரு ஊமையன் சொன்னான், அந்த ஊமையன் சொன்னான்னு காதுகள் இல்லாத செவிடன் கேட்டான் அப்படின்னு ஒரு சேயிங்கே உண்டு. உண்மைக்கு கால்களே கிடையாது, ஆனால் பொய்களுக்கு சிறகுகளே உண்டு. உண்மை ஊரை சுற்றி வர்றதுக்குள்ளேயும் பொய்மை உலகத்தையே சுற்றி வந்துடுவாங்க. என்ன காரணம்னா, இந்த உண்மையை விட்டுட்டு நம்ம விலகிட்டோம் சமூகத்தில். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மோசமானது நடக்குமா, நிகழுமா? எங்கே பார்த்தாலும் பொறாமை, எங்கே பார்த்தாலும் பொச்சரிப்பு. ஒரு அறிவாளியை பார்த்தா முட்டாளுக்கு பொறாமையாக இருக்குது, ஒரு பணக்காரனை பார்த்தா ஒரு ஏழ்மைக்காரனுக்கு வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு அறிஞர் சபையில் ஒருத்தன் ஒரு நல்லா பேசிட்டா அவன் பொறாமையாக இருக்குது. திறமை அதிகமாக இருந்தால் பொறாமையாக இருக்குது, ஒரு செல்வம் அதிகமாக இருந்தால் பொறாமை. இது இந்த பொறாமை, இந்த பொறுக்க முடியாமல் என்ற விஷயம் இருக்குது பாருங்கள், உலகத்தில் நிறைஞ்சு கிடக்குதுங்க, நிறைஞ்சு கிடக்குது.
நான் ஏன் இந்த பதிவு இன்றைக்கி நீ சொல்கிறேன் அப்படின்னா, திரு எம்ஜிஆர் பாருங்கள், அந்த பாட்டில் ஒரு காட்டுக்குள்ளேருந்து பாடுவார். அதான் சொல்லுவார், இந்த காட்டுக்குள்ளே உள்ள மிருகம் எல்லாம் அதை காட்டிலும் எத்தனையோ தேவையில்லைன்னுவார். யார் அதில் ஒரு வரி ஒரு 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 2 சரணம் அற்புதமான சரணம் அதில் சொல்லுவார். நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும். நல்லா கவனிங்க. நாய்கள் கடிப்பதும் கழுதை உதைப்பதும் இயற்கை என்பது தெரியும். புலிகள் பாய்வதும் நரிகள் ஏய்ப்பதும் இயற்கை குணம் என்று புரியும். எந்தெந்த நேரத்தில் கடிப்பான் இவன், எந்தெந்த வேளையில் உதைப்பான், யாருக்கு இவர்களை தெரியும், பார்வைக்கு குணம் என்ன புரியும், ஒரு வாலும் இல்லை. என்ன பாட்டு பாருங்க. இந்த மனிதர்கள் இவ்வளோ அவலமாக இருக்கிறாங்களே, ஏன் இந்த பெண்மை ஏன் இப்படி பண்ணுறாங்க? திரு எம்ஜிஆர் வாழ்க்கையில் சிஎம்மாக இருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் ஞாபகம் வருது. அவர் சிஎம்மாக இருக்கிறாரு. அப்போது சத்துணவு திட்டம் கொண்டாடுறாரு. கொண்டாந்த உடனே அந்த விதவைகளுக்கு தான், விதவை பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குறாரு. அவங்க தான் அதை முதல்ல அதை பண்ணணும்னு சொல்லி, அவங்களுக்கு வாழ்வியல் வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, வாழ்விடம் வேணும், போக்கு வேணும்னு சொல்லி அதை கொண்டு வராரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, விதவைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலைக்கு வந்துடுறாங்க. வந்த கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு மறு திருமணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க இருக்கும்போது நல்லா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு சில பேர் வேலையை விட்டுடுறாங்க. கல்யாணம் ஆன பிறகு விட்டுடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிலை இருந்தபோது ஒரு நெருங்கிய ஒருத்தர் சொல்கிறாராம் எம்ஜிஆர் கிட்ட, இதை பாருங்கள், நீங்கள் விதவிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுத்தீங்க, அதனால் பாருங்கள் உடனே அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. கல்யாணம் பண்ணுறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று அப்படி போயிடுறாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் விதவைக்கு கல்யாணம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்தா கூட நீங்கள் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க விட்டு போகக்கூடாத மாதிரி ஒரு சட்டத்தை நீங்கள் வகுக்கணும்னு சொல்லி அவங்க சொல்லும்போது எம்ஜிஆர் திட்டுறாராம் அவரை. பாரு, விதவைகளுக்கு ஏன் முன்னுரிமை கொடுக்குறோம்னா, அவங்க ஒரு பாதுகாப்புக்காக அவங்க சம்பாதிக்கிறாங்கன்றதுக்காகத்தான் மறுமணம் பண்ணுறதுக்கே ஆண்கள் வராங்க. அது முதல்ல புரிஞ்சுக்குங்க. அந்த ஆண்கள் வந்ததால் வர்றதுக்கு காரணமே அவங்களுக்கு அந்த வேலை இருக்கிறதால தான். அதையும் அவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க, அந்த 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 முன்னுரிமை கொடுக்கல வச்சுக்க, அவங்கெல்லாம் மறுமணம் பண்ணிக்க மாட்டாங்க. சரி, அப்படியே உங்கள் பாணிக்கு நான் வரேன், எல்லாருமே அப்படியே வருவாங்க. ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஒரு குழந்தை இருந்து விதவையாக இருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? அதை மறுக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, அந்த பலத்தில் தான் அவன் கல்யாணம் பண்ணவே வரான். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் அவன் கல்யாணம் பண்ணி அந்த பலம் இருக்கிறதால தான் விட்டு போகாமல் இருப்பான். இல்லைன்னு வச்சுக்கோ, அவன் விட்டு போயிடுவான். பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், முதல்ல புரிஞ்சுக்குங்க அப்படின்னு திட்டினாரான் சொன்னவரை. எவ்வளோ சொல்கிறார் பாருங்க. இது யாருக்கு வரும்? ஒரு குழந்தை இருந்தால் என்ன பண்ணுங்க, விதவைன்னா அப்படியே வந்துடுறாங்களா அவங்களுக்கு குழந்தை இருந்தது, 2 குழந்தை இருக்குது, அப்போ மறுமணம் தேவையில்லையா? இப்படியாவது ஒரு மறுமணம் பண்ணிக்கிட்டோம், அதுக்கு தான் இதை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி திரு எம்ஜிஆர் சொல்கிறாராம். அந்த பெண்மையை நான் அதை தான் திருப்பி சொல்கிறேன். யாருக்கு அது ஒரு இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஒரு பெண்மை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி குணம் நமக்கு வேணும்னு சொல்லி ஒரு எம்ஜிஆர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் படிச்சிருக்கேன், ரொம்ப அற்புதமான கேள்வி அது எம்ஜிஆர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நேர்மையானவனாக இருக்கணும், தூய்மையானவனாக இருக்கணும். அப்படி இருந்தாவே பெண்கள் உங்களை விரும்புவாங்க. பெண்கள் உங்களை யோசிப்பாங்க, உங்களை பற்றி உங்ககிட்ட பேசுகிறதுக்கோ பழகிறதுக்கோ பிரியப்படுவாங்க. அதே மாதிரி நீங்களும் பெண்மையை புரிஞ்சுக்கணுன்னா உண்மையானவங்களாக இருக்கணும். ரொம்ப அற்புதமான பதில் அது. நான் இப்போ படித்தேன், அது விளக்கமாக சொல்ல தெரியல எனக்கு, எப்போ படித்தேன் நான். அப்போ என்னென்னா, இந்த பெண்மையை யார், அதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு உளவியல் சொல்கிறேன் பாருங்கள். திரு புத்தர், மகாவீரர் இவங்கெல்லாம் பாருங்கள், அந்த பெரிய பெரிய கருணையாளர்களெல்லாம் நீங்கள் பாருங்களேன், கொஞ்சம் பெண்மைத்தனம் இருக்கும். அவங்க சிலை ஒன்றும் ஒரிஜினல் கிடையாது, ஆனால் வடிச்சது கூட என்ன பண்ணுறாங்க பாருங்கள், ஒரு பெண்மைத்தனம் இருக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இத்தனை தலைவர்கள் வந்தாங்கல்ல, திரு எம்ஜிஆர் மட்டும்தான் அந்த முகத்தில் அது பெண்மைத்தனம் இருக்கும். கருணை இருக்கிறவங்களுக்கு தான் பெண்மைத்தனம் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கருணை உள்ளவங்களுக்கு தான் அந்த வாய்ஸே பாருங்கள், எம்ஜிஆருடைய வாய்ஸே ஒரு கம்பீரமான வாய்ஸ் கிடையாது. நான் நல்லா கவனிச்சா தெரியும், கருணை வர 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 சாஃப்ட் ஆகிடும். அந்த பெண்மையினுடைய அந்த 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 கார்வை அந்த குரல்லையே தெரியும். திரு எம்ஜிஆர் அவருடைய உருவம் மட்டும் இல்லை, அவர் பேச்சு கூட பாருங்கள், இந்த உலகத்தெல்லாம் வசீகரமாக்கிய அந்த குரல் பாருங்கள். அதில் கருணை, அந்த பரோபகாரத்தன்மை, அந்த இனிமை, அந்த கனிவு, அந்த ஒரு இரக்க உணர்ச்சி, அதில் ஒரு பண்பு எல்லாமே கலந்துருக்கும். என்ன காரணம்னா, அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மனிதனுக்கு அந்த பெண்மை உணர்வு வர 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 என்னாகும், கருணை வந்துடும். கருணை வந்தாவே பெண்மை ஆகிடுவாங்க. அவங்க என்ன காரணம்னா இறக்க உணர்ச்சி வந்துடும். திரு ஆரியம் வீரப்பன் ஒரு தடவை சொன்னார் திரு எம்ஜிஆரை பற்றி, எம்ஜிஆர் பகைவருக்கு தான் அருள்வார்னு நினைக்காதீங்க, பாதகர்கள் கூட அருள்வார் அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் என் நண்பர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவர் ரொம்ப அற்புதமான குறிப்பு அது. அவர் பகைவருக்கு மட்டும்தான் அருள்வார் நினைக்காதீங்க, பாதகர்களுக்கு கூட அவர் அருள்வார். அந்த வகையானவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏன் சொல்கிறேன்னா பாருங்கள், ஆச்சி அம்மா உங்களுக்கு தெரியும், நான் ஆச்சி அம்மா பற்றி நான் 2 பதிவு போட்டிருக்கேன். நான் நிறைய ஒரு அம்மா, அந்த அம்மா எனக்கு அது என்ன ஒரு பெறாத அம்மா அது.
அவ்வளவு கருணை என் மேலே, அவ்வளோ அன்பு என் மேலே. ரொம்ப வருத்தப்பட்டது. நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கும் அவருக்கும் அந்த அம்மாக்குள்ள. ஆனால் அந்த அம்மா சொல்லும், ஒரு முறை திரு எம்ஜிஆர் அவ்வளோ கோவப்பட்டாராம். அதாவது எம்ஜிஆருடைய ஒரு படத்தில், அந்த படம் பேர் சொன்னாங்க, நான் மறந்துட்டேன். ஒரு 2009 சந்தித்து பேசும்போது சொன்னாங்க, குறித்து வைக்கல. அந்த படம் வந்து நான் ஒப்பந்தம் கேஷீட்லாம் கொடுத்துட்டேன் தம்பி, திடீர்னு என்னால் வர முடியல, ஒரு முக்கியமான வேலை நான் வர முடியல. ஆனால் அண்ணன் கோச்சிக்கிட்டாரு. என்னை கோச்சிக்கிட்டு என்ன பண்ணார், அதுக்கப்புறம் தொடர்ந்து 3 படத்தில் மனோரமாவே இல்லையாம். என்னடா அது, அண்ணன் விட்டுருவார் பழகுது, அண்ணன் விட்டுருவார்னு அண்ணன் சந்திக்க முடியல, ஃபோன் பண்ண முடியல, நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அது அந்த நேரத்தில் அந்த அம்மா சொல்கிறாங்க, அப்போ வந்து ஜெயலலிதா அம்மாவுக்கும் திரு எம்ஜிஆர் கூட ஏதோ ஒரு ஊழல் இருந்தது, அது அவங்களுக்குள்ள சின்ன ஒரு பொய்க்கோபம் இருந்தது, அது கூட நம்ம சந்தேகப்பட்டிருக்கலான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. தவிர அது ஒரு ஒரு கண்டிப்பாக சொல்லலை. அந்த மாதிரி கூட அது இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு 3 படம் தொடர்ந்து கொடுக்கல, எனக்கு வருத்தமாக போச்சு. அண்ணன் படம் இல்லைன்றதை விட அண்ணன் கோபமாக இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்து ரொம்ப எனக்கு வருத்தம் வந்தது. அப்போ எனக்கு வேறு வழி தெரியல. அப்போ என்ன பண்ணேன், திரு சோவும் திரு அசோகன் அவர்களும், அசோகன் வந்து எம்ஜிஆர் கூடவே இருந்தார், அண்ணன் கூடவே இருந்தார். அதனால் நான் அண்ணன் அவர்கிட்டையும் சோ அவர்கள் கூட சொல்லி அந்த மாதிரி பாருங்கள், அண்ணன் தப்பாக எடுத்துக்கிட்டார். தப்பாக சொன்ன உடனே அப்போ இவங்க 2 பேரும் போய் திரு எம்ஜிஆர்கிட்ட பேசியிருக்கிறாங்க. யார், திரு சோ அவர்களும் திரு அசோகன் அவர்களும். பேசும்போது எம்ஜிஆர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு, அது மாதிரி பண்ணிடுச்சது அப்படின்னு சொல்லி. அப்புறம் இவங்க என்ன பண்ணுங்க, சண்டைலாம் போட்டு சமாதானம் பேசி கடைசியில் மறுபடியும் திரு அண்ணன் 3 படத்துக்கு அப்புறம் என்னை வந்து நடிக்க வச்சார். அண்ணனுடைய முதல் படத்தில் வந்து நான் படக்கோடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி வேட்டைக்காரனில் ஒரு எனக்கும் திரு நாகேஷ் அவர்களுக்குமே ஒரு டுவேட் வச்சாங்க. அண்ணன் படத்துலேருந்து தான் தொடர்ந்துச்சு. சீட்டு கட்டு ராஜான்னு ஒரு பாட்டு இருக்கும், அது பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அப்படியே ஒரு கோபம் இருந்த அண்ணன் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட சொன்னாங்க, ஆச்சி அம்மா அதுக்கும் சொன்னாங்க. நான் கேட்டேன், அம்மா ஆச்சின்னு ஏன் சொல்கிறாங்க உன்னை அப்படின்னு கேட்டேன். நான் ஒன்றும் செட்டிநாடு பக்கம் காரைக்குடி பக்கம் வளர்ந்தவன் நான். அப்போ வரும்போது அந்த மாதிரியே பாஷையில் தான் நான் பேசுவேன், அவங்களோட பழகி அப்படி தான் பேசுவேன். அப்போ நான் என்ன ஆச்சுன்னா, ஏதோ ஒரு சத்திரம் சொன்னாங்க, ஏதோ ஒரு சத்திரம்னு ஒரு நாடகமாக. அந்த நாடகத்தில் திரு நாகேஷ் அவர்களும் திரு இவங்களும் மனோரமா ஆச்சி அம்மாவும் சேர்ந்து நடித்தாங்க. அந்த நாடகத்தில் வந்து வானொலி நாடகமாக அது 66 முறை அந்த நாடகம் பண்ணியிருக்காங்களாம் அவங்க. அதில் வந்து சுக்கி சுப்பிரமணியம்னு அவர் தான் அந்த வானொலி இயக்குனர். இப்போ இருக்கார் பாருங்கள், சுக்கி சிவன் ஒருத்தர் பாருங்கள், இன்னும் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவருடைய அப்பா அது. அவருடைய வானொலி இயக்குனராக இருக்கிறாரு. அவர் இயக்குனர் இருக்கும்போது தான் இந்த நாடகம் நடந்தது தான். அப்படியே பண்ணும்போது அதில் ஒரு இளநீர் விற்பாங்களாம் அந்த அம்மா, அந்த வானொலி நாடகத்தில். அந்த பாத்திரம் அப்படியே செட்டிநாடு மொழியே பேசி ஒரு ஆட்சி மாதிரியே பேசுவாங்களாம். அது என்ன ஆயிடுச்சா, நாளடைவில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஜெய்சங்கர் சார், லக்ஷ்மி அம்மா இவங்கெல்லாம் இருக்கும்போது, அப்போ அக்கான்னு கூடும்போது ஒரு மேக்கப் மேன் தான் முதல்ல ஆச்சி அம்மான்னு கூப்பிட்டாங்களாம். கடைசியில் எல்லாருமே ஆச்சின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது சொல்லுவாங்க அந்த அம்மா. அப்படி இருந்தேன், எனக்கு கோவப்பட்டார் அண்ணன். அதே அண்ணன் பாருங்கள், ஒரு எம்ஜிஆருடைய இன்னொரு படம் சமாதானம் ஆகிட்டாங்க, வந்த பிறகு நடிக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து பேப்பரில் பார்த்தீங்கன்னா திரு தேங்காய் சீனிவாசன் இருந்தார் பாருங்கள், காமெடி நடிகர். அவங்களையும் அவன் ஆச்சி அம்மாவை சேர்ந்து தொடர்புபடுத்தி எழுதிட்டாங்களாம் அந்த பேப்பரில். இந்த மாதிரி படப்பிடிப்பில் பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம், கண் கலங்கிட்டாங்களாம், தேம்புறாங்களாம். இது மாதிரி பாவிங்களை எழுதுகிறாங்களே, இது மாதிரி அவங்க எவ்வளோ வருத்தம் இருக்கும் இல்லையா, அவங்களும் ஒரு ஜீவன் தானே. இவங்க வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே தேம்புறாங்களாம். எம்ஜிஆர் கண்டுபிடிக்க முடியலையா. திடீர்னு கண்கள்லாம் செவந்த உடனே திரு எம்ஜிஆர் கேட்டாராம், வா மேடம்மா, என்னாச்சு, ஏன் நீ வந்து கண் கலங்கியிருக்கிற என்ன அப்படின்னு. உடனே இதை பாருங்கண்ணே அப்படின்னு கேட்ட உடனே பொங்கி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம், கேவி அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த பாருங்கண்ணே, இந்த நான் சொல்லிட்டு கொடுத்த உடனே எம்ஜிஆர் என்ன சொன்னாராம், கூல் பண்ணாராம். இந்த பாருமா, நாம் இந்த தொழில் இருக்கும்போது தேவையே இல்லாமல் இப்படி எழுதுவாங்க, உண்மையே இல்லாமல் எழுதுவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட்டோம்னா நம்ம தொழில் சிறப்பாக செய்ய முடியாது. நீ இதை பற்றி நீ கவலைப்படாத. இது அவன் சொல்லி அவன் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான்ட்டு உன் பாட்டு நம்மளுடைய வேலை நம்ம செஞ்சுட்டு போவோம். இதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம வந்து வாழவே முடியாது மனோரமான்னு சொல்லி ரொம்ப தேற்றி அவர் வந்து அந்த அம்மா மறுபடியும் நடிக்க வச்சு சாஃப்ட் ஆகிட்டாங்களாம், மறந்துட்டாங்களாம். பாருங்கள், எனக்கே தெரியாமல் அந்த அம்மா சொல்லுது, எனக்கு ஆச்சரியமாக சொல்லுது, எங்கிட்டயே சொல்லலை, என்னையே கேட்கலப்பா. என்னுடைய அதே ஷூட்டிங்கில் மறுநாளே என்ன சொன்னாங்க அந்த அம்மா, அது சரியாக நினைவில்லை. உடனே அந்த சம்மந்தப்பட்ட பத்திரிகையாளர் வர சொல்லிட்டாராம். வந்தாங்களாம், படப்பிடிப்பே வர சொல்லிட்டாராம். நேராக மேக்கப் பண்ணி கூப்பிட்டு போனாராம். கூப்பிட்டு போய் என்ன நடந்தது, வழக்கமாக நடந்தது தான், சரியான கவனிப்பு அப்படின்னாங்க அந்த அம்மா. அதான் வழக்கமானது தான் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது ரொம்ப கிடிச்சா கூட அந்த அம்மா வாயில் வரல. சரியான கவனிப்பு, எம்ஜிஆர் அவ்வளோதான் அண்ணா, எம்ஜிஆர் அண்ணா அடித்து எம்ஜிஆர் அண்ணா கவனிச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுது. அப்போ நான் நினச்சேன், பாருங்கள், அதை பற்றி திருப்பி பேசலையாம். அங்கே என்ன நடந்தது, அவன் என்ன கேட்டான், என்ன பண்ணான் கூட மனோரமா சொல்லலையாம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த பெண்மைக்கு அதை தான் சொன்ன பெண்மைக்கு களங்கங்கள் உரைக்கும், கற்புக்கு இலக்கணம் வகுக்கும், பெண்மைக்கு களங்கங்கள் உரைக்கும்,
யாருக்கும் தீர்ப்பொன்று கிடைக்கும், தர்மத்தின் கண்ணை அது திறக்கும்னு ரொம்ப அற்புதமான பாட்டு அது. அந்த பாட்டெலாம் நீங்கள்லாம் நம்மலாம் கேட்டு போயிடுறோம், அதை நீங்கள் கேட்கணும். அதில் இடையில ஒரு சரணம் வரும், அன்னை மடியிலே ஆடும் அழலைகள் சொல்லுவார். அதில் அன்னை மடியிலே ஆடி பழகிடும் பிள்ளை வடிவிலே உள்ளவரை, நல்லா கவனிங்க, அன்னை வடிவிலே ஆடி பழகிடும் பிள்ளை வடிவிலே உள்ளவரை, அன்பு மழலையில் வஞ்சம் இல்லையே மனிதர் யாவரும் நல்லவரே, தாய் கொடுத்த பால் கொடுத்து வாண்டிருக்கும் பிள்ளை வளர்ந்ததும் அது போல் இல்லை. என்ன அர்த்தம் பாருங்க, தாய் கொடுத்த பால் கொடுத்து வாழ்ந்திருக்கும் பிள்ளை அவன் வளர்ந்த பிறகு அது மாதிரி இல்லையே. அன்னை மடியிலே ஆடி பழகிடும் பிள்ளை வடிவிலே உள்ளவரை, அன்பு மழலையில் வஞ்சம் இல்லையே மனிதர் யாவரும் நல்லவரை. என்ன பாட்டு பாருங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் நுணுக்கமாக போனீங்கன்னா ஆராய்ச்சிங்கன்னா அவ்வளவு உளவியல் இருக்குது அவர்கிட்ட. அது சாதாரணமான ஒரு வாழ்க்கை அவர் வாழலை. அதான் திருப்பி சொல்கிறேன், நான் திருப்பி நீங்கள் யாரை வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், எதை வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அவருடைய படைப்புகள் போதுங்க, படங்கள் போதுங்க. அவருடைய வாழ்க்கை எதை தொட்டாலும், இந்த கடலை எங்கே தொட்டாலும் உங்களுக்கு உப்பு இருக்கிற மாதிரி, தேனை எங்கே தொட்டாலும் இனிப்பு இருக்கிற மாதிரி, திரு எம்ஜிஆர் அவர்கள் எங்கே தொட்டாலும் அந்த நேர்மை, அந்த உண்மை, அந்த பெண்மைத்தனம், அந்த பெண்மையை போற்றுகிற தன்மை, இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது அவரு தான். அதனால தான் நான் திருப்பி எம்ஜிஆர் சொல்கிறேன். அதனால் அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன், நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.